ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டேஷன் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம் இந்திய ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படைகள்ல பயன்படுத்தக்கூடிய ஏடி, அதாவது அனிமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனை குறித்து தான் இந்த வீடியோல மிக தெளிவாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பண்டைய காலத்துல ராணுவ பயன்பாட்டிற்காக பல விலங்குகள் பயன்படுத்தப்பட்டன. அதாவது போர் காலத்துல போர் செய்யறதுக்கும் சரி, பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வதற்கும் சரி, குதிரைகள், யானைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி வறண்ட பகுதிகளிலும் பாலைவன பகுதிகள்ல எல்லாம் குதிரையை விட ஒட்டகங்கள் மிகவும் ஈஸியா பயணிக்கக்கூடியது. அதனால அந்த மாதிரி பாலைவன பகுதிகள்ல எல்லாம் ஒட்டகங்கள் போர் செய்யறதுக்கும் சரி, பொருட்களை எடுத்து செல்வதற்கும் ஒட்டகங்கள் பயன்படுத்தப்பட்டது. இது மாதிரி குதிரைப்படை, யானைப்படை, ஒட்டகப்படைகள் பயன்படுத்தப்பட்டது. மேலும் புறாக்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அதாவது தகவல் தொடர்புக்காக புறாக்கள் பயன்படுத்தப்பட்டது. மேலும் பல்வேறு பெட்ரோலியம் பணிகளை சரியா செய்து முடிக்கவும், அந்த பெட்ரோலியம் போகும்போது அந்த பெட்ரோலியம் போற அந்த சோல்ஜருக்கு பாதுகாப்பாகவும் சரி, அல்லது ஐஇடி வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் டாக் ஸ்குவாட் ஆகிய நாய்களும் பயன்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி பல விலங்குகள் பண்டைய காலத்துல ராணுவத்துல பயன்படுத்தப்பட்டது. ஆனா தற்போது ராணுவத்திலயும் சரி, எல்லை பாதுகாப்பு படைகள்லயும் சரி, பல்வேறு காரணங்களுக்காக குதிரை, ஒட்டகம் மற்றும் நாய்கள் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. நான் ஐடிபிபில இருக்கிறனால ஐடிபிபில இந்த அனிமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத குறித்து இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். அது மாதிரி தான் மற்ற எல்லா போர்ட்ஸ்லயுமே பயன்படுத்தப்படும். இதன் மூலமா நீங்க இந்த அனிமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனை குறித்து மிக எளிதாகவும் புரிந்து கொள்ள முடியும். சோ வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் குதிரைகளை பத்தி பார்ப்போம். குதிரை இந்த அனிமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்ற குறித்து முதல்ல பார்ப்போம். குதிரையானது பார்டர்ல தான் மிக அதிகமா பயன்படுத்தப்படும். அதுவும் பார்டர் பகுதியில எந்தவித வாகனமும் செல்ல முடியாத இடத்திற்கு செல்லவும், அந்த இடத்துல நம் ராணுவ வீரர்கள் தங்கி நம் நாட்டை பாதுகாப்பதற்கு தேவையான எல்லாவித திங்ஸும் சரி, அல்லது அவங்களுக்கு தேவையான ரேஷன்ஸ், வெப்பன்ஸ் மற்றும் எரிபொருட்கள், அனைத்து பொருட்களுமே இந்த குதிரைகள் மூலமா தான் ஏற்றி செல்லப்படும். இந்த மாதிரி பார்டர் பகுதியில எப்படி நம்ம ராணுவ வீரர்கள் சர்வை பண்ணி அங்க தங்கி எப்படி டியூட்டி கொடுக்காங்கன்றத நான் ஒரு வீடியோல மிக தெளிவா சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லை பாதுகாப்பு படையினுடைய பார்டர் பட்டாலியன் ஒவ்வொன்றுக்கும் பார்டர் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட தூரம் அவங்களுக்கு பாதுகாப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சார்ஜ்ல கொடுக்கப்படும். அந்த ஒரு குறிப்பிட்ட தொலைவிலான பார்டருக்கு இடையில இவங்க ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அளவுல ஃபார்வர்டு போஸ்ட் அமைச்சு அந்த எல்லையை பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி ஃபார்வர்டு போஸ்ட் ஒரு 20-25 வரைக்கும் குறைஞ்சது இருக்கும். அந்த 25-20 ஃபார்வர்டு போஸ்ட்டுக்குமே அந்த யூனிட்டுக்குரிய ஏடி டிபார்ட்மெண்ட் தான் இப்ப நான் சொன்ன எல்லா பொருட்களும் அங்க தங்கி ராணுவ வீரர்கள் தங்கி டியூட்டி கொடுக்க தேவையான அனைத்து பொருட்கள், ரேஷன் மற்றும் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அந்த யூனிட்டுக்குரிய ஏடி டிபார்ட்மெண்ட் மூலமா, குதிரைகள் மூலியமா கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மர் டைம்ல, அதாவது ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரைக்கும் இந்த 6 மாத காலங்களுக்குள்ள இந்த மாதிரி குதிரை மூலமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் அந்த பார்டர்ல கொண்டு போய் சேர்க்கப்படும். இதுல வாகனமானது பார்டர்ல எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு போக முடியுமோ அந்த தூரம் வரைக்கும் வாகனத்துலதான் அனைத்து பொருட்களும் எடுத்து சேர்க்கப்படும். எந்த இடத்துல இருந்து வாகனம் அடுத்து போக முடியாது, அதுக்கப்புறம் நடந்துதான் போகணும், இல்ல குதிரையில தான் போகணும், அந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு மிலிட்டரி கேம்ப் அமைக்கப்பட்டு அந்த பாயிண்ட்ல வாகனத்து மூலமா வரக்கூடிய அனைத்து பொருட்களும் அங்க சேகரிக்கப்படும். அங்கதான் இந்த ஏடி டிபார்ட்மெண்ட், அதாவது அனிமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் சோல்ஜர்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள், ஏசி ஆபீசர் வரைக்கும் அங்கதான் அந்த சம்மர் டயத்துல தங்கி இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த குதிரைகளும் அங்கதான் தங்க வைக்கப்படும், பராமரிக்கப்படும். அந்த கேம்ப்ல கொஞ்சம் பேரு ஜிடி சோல்ஜர்ஸும் தங்கி இருப்பாங்க. அவங்க அந்த கேம்ப் மெயின்டெனன்ஸுக்காகவும் மற்ற ஒர்க்குக்காகவும் நைட் டியூட்டிக்காகவும் ஜிடி சோல்ஜர்ஸும் அங்க கொஞ்சம் பேர் தங்கி இருப்பாங்க. ஏன் அவங்க சம்மர் டயத்துல அந்த 6 மாச காலத்துல எல்லா வித டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து தொடங்க உள்ள அந்த அக்டோபர் முதல் மார்ச் வரைக்கும் அந்த ஒரு 6 மாத காலங்கள்ல பனிப்பொழிவு மிக அதிகமா இருக்கும். அந்த ஸ்னோஃபால்னால அவங்க நடக்கக்கூடிய அந்த நடைபாதைகளுமே ஸ்னோஃபாலால மூடிடும். கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 அடி ஹைட் வரைக்கும் ஸ்னோஃபால் இருக்கும். எங்கிட்டு நடைபாதை எங்கிட்டு இருந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்னோஃபால் விழுந்து எல்லாம் ஒயிட்டா மாறிடும். அதுக்கப்புறம் யாருமே இங்கிட்ட அங்கிட்டு போக முடியாது. அந்த ஃபார்வர்ட் போஸ்டா அந்த 6 மாச காலமும் நம்ம நாட்டு எல்லை ராணுவ வீரர்களை பாதுகாத்து ஆகணும் இல்லையா? அதனால அந்த வின்டர் 6 மாசத்துக்கு தேவையான அனைத்து விதமான ரேஷன்ஸ், A to Z எல்லா ரேஷனையும் இந்த சம்மர் 6 மாச காலத்திலேயே கொண்டு போய் அங்க சேகரிச்சு ஆகணும்.
அப்பதான் அடுத்த 6 மாசம் அங்க ராணுவ வீரர்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாம அங்க இருக்க அந்த ரேஷனை வச்சு அவங்க அந்த 6 மாச காலம் சர்வை பண்ணி அங்க டியூட்டி கொடுக்க முடியும். மேலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைகள் அப்படின்னா வேற வழி இல்ல, ஹெலிகாப்டர் மூலமா தான் வந்தாகணும் போயாகணும். சோ இந்த மாதிரி காரணத்தினாலதான் சம்மர் டயத்துல அங்கேயே ஏற்றி அந்த டிபார்ட்மெண்ட் தங்கி குதிரைகள் தங்கி அங்க இருந்து அனைத்து ஃபார்வர்டு போஸ்ட்டுக்குமே வந்துட்டு விண்டருக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே அவங்க சேகரிச்சாகும். செப்டம்பர் வரைக்கும் அவங்க எல்லா திங்ஸையும் அந்த எல்லா ஃபார்வர்டு போஸ்ட்டுக்கும் மேக்சிமம் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகுற டயத்துல அவங்க அந்த இடத்துல இருந்து க்ளோஸ் ஆகி வேறொரு இடத்துக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு, அதாவது அதிகமா குளிர் இல்லாத ஸ்னோஃபால் இல்லாத ஒரு இடத்துல குதிரையோட போய் அங்கதான் அவங்க அடுத்த அந்த வின்டர் 6 மாச காலமும் தங்கி இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அந்த சம்மர் டயத்துல அந்த 6 மாத காலம் தொடர்ந்து கஷ்டப்பட்டு அவங்க ஒவ்வொரு ஃபார்வர்டு போஸ்ட்லயும் போய் பொருட்கள்லாம் சேர்த்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபார்வர்டு போஸ்டும் 10,000 அடி ஹைட்ல இருந்திருக்கும். அவங்க தங்கியிருந்த இடத்துல இருந்து பொருட்களை ஏற்றி அந்த குதிரைகளோடு போகணும். குதிரைகள்னா குதிரை மேல ஏறி உட்காந்துட்டுலாம் போக மாட்டாங்க. குதிரைகள் எல்லா குதிரைகள் மேலேயும் திங்ஸ் தான் இருக்கும், பொருட்கள் தான் இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த குதிரைகளோடய சேர்ந்து போகணும். அந்த குதிரைகளை பாதுகாப்பா வழி நடத்தி கொண்டு போய் நடந்து போகணும். அந்த மாதிரி தொடர்ந்து 6 மாசம் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகிதான் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஃபார்வர்டு போஸ்ட்லயும் போய் சேர்த்திருப்பாங்க. அதனால இந்த வின்டர் 6 மாச காலமும் இவங்க பாதுகாப்பான இடத்துல அவங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ரெஸ்ட் எடுக்கணும் வெறுமனே தூங்கிக்கலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அந்த குதிரைகளும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே போய் சேர்த்திருக்கும். 6 மாச காலம் அந்த சம்மர் டயத்துல தொடர்ந்து குதிரைகளும் பயணிச்சிருக்கும். அதுகளுக்கும் வந்துட்டு ஏதாவது உடம்புக்கு முடியாம நோய்கள் வந்திருக்கலாம், அதோட லாடங்கள் தேஞ்சிருக்கலாம், குதிரைகளுக்கும் ஓய்வு தேவைப்படும். சோ அந்த மாதிரி குதிரைகளையும் பராமரிச்சுக்கிட்டு அந்த குதிரைகளையும் திரும்ப லாடங்கள்லாம் வந்துட்டு மாத்திட்டு குதிரைகளுக்கு தேவையான எல்லா வித ஏதாவது நோய் ஏற்படுத்தா அந்த குதிரைகளை வந்துட்டு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அந்த குதிரைகளையும் பராமரிச்சுக்கிட்டு இவங்களும் பராமரிச்சுக்கிட்டு தங்களை பராமரிச்சுக்கிட்டு சிறிது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஏடி டிபார்ட்மெண்ட் சோல்ஜர்கள் வந்துட்டு இந்த வின்டர் டயத்துல கழிப்பாங்க. அது மட்டும் இல்லாம லீவுக்கு போறவங்களுக்கு மேக்சிமம் இந்த வின்டர் டயத்துல தான் லீவுக்கு போறவங்களும் இருப்பாங்க. லீவும் வந்துட்டு இந்த வின்டர் டயத்துல தான் கிடைக்கும். ஏன்னா சம்மர் டயத்துல தான் அவங்களுக்கு மெயின் டியூட்டியே, அதிகமான பணிகள் வந்துட்டு சம்மர் டயத்துல தான் இருக்கிறதுனால எமர்ஜென்சி தவிர மத்த எந்த காரணத்துக்காக சம்மர் டயத்துல அவங்க லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வின்டர் டயத்துல எல்லா பேத்துக்குமே லீவு வந்துட்டு ஈஸியா கிடைச்சிடும். இந்த ஏடி டிபார்ட்மெண்ட் செலக்ஷனை குறித்து பார்த்தோம்னா அதுவும் ஜிடி மாதிரியே தான் 10th குவாலிஃபிகேஷன் தான். 10th குவாலிஃபிகேஷன் இருந்தா இந்த ஏடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர விருப்பம் இருந்தா அப்ளிகேஷன் கொடுத்து இந்த ஏடி டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ஷன் கொடுத்து வரலாம். எல்லாமே வந்துட்டு சேம் ப்ரொசீஜர் தான் செலக்ஷன் வந்து. மற்றபடி வந்துட்டு இந்த ஏடி அதாவது வெட்டினரி சம்பந்தப்பட்ட நீங்க வந்துட்டு வெட்டினரி டாக்டராவோ இல்ல வெட்டினரி சம்பந்தப்பட்ட ஏதாவது கோர்ஸோ டிப்ளமோ டிகிரி எதுவும் பண்ணியிருந்தாலும் கூட நீங்க வந்துட்டு இதுலயே எஸ்ஓஎஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு செலக்ஷன் அட்டன் பண்ணி எஸ்ஓஎஸ்ஆவோ ஆபீசராவோ கூட வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஏடி டிபார்ட்மெண்டோட ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஜிடி மாதிரியே வந்துட்டு 1 வருஷ காலம் ட்ரைனிங் டஃப் அது மாதிரிலாம் கிடையாது. வெறும் 6 மாச காலம் ட்ரைனிங் தான். அந்த 6 மாசத்துலயுமே 3 மாத காலம் ட்ரைனிங் வந்துட்டு பேசிக் ட்ரைனிங் வெறும் 3 மாசம் தான். அந்த ஜிடி ட்ரைனிங் 1 வருஷ காலம் பேசிக் ட்ரைனிங் பண்றாங்க இல்லையா, அந்த ட்ரைனிங் வந்துட்டு வெறும் 3 மாசம் தான் பண்ணுவாங்க. மீத 3 மாசம் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதாவது அந்த குதிரைகள் சம்பந்தப்பட்ட அந்த குதிரைகளை வந்துட்டு எப்படி கையாளணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி வந்துட்டு அது சம்பந்தப்பட்ட வந்துட்டு அதோட வந்துட்டு எப்படி சர்வை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை கொடுத்து மீத 3 மாத ட்ரைனிங் இருக்கும். இந்த ஏடி ட்ரைனிங் 6 மாச காலம் முடிச்ச உடனே அதுலயே வந்துட்டு டாக் ஸ்குவாட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டாக் ஸ்குவாட்ல போக விரும்புறவங்க வந்துட்டு அந்த டாக் ஸ்குவாடுக்கும் போகலாம். ஆனா அந்த டாக் ஸ்குவாடுக்கு போறது வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் ஈஸி கிடையாது. ஏன்னா டாக் ஸ்குவாடு வந்துட்டு இந்த ஏடில குதிரைகளோட பணி செய்வதை விட இந்த டாக் ஸ்குவாட் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதனால எல்லாருமே இந்த டாக் ஸ்குவாடுக்கு தான் போகணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதனால எல்லாருக்குமே டாக் ஸ்குவாட் போறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது. ஏன்னா யாராவது பெரிய பெரிய ஆபீசரை யாராவது காக்கா பிடிச்சி வச்சிருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி டாக் ஸ்குவாடுல போறது வந்துட்டு அனுமதிப்பாங்க. பெரிய பெரிய ஆபீசரோட ரெக்கமெண்ட் இருக்கவங்களை வந்துட்டு சீக்கிரம் அந்த டாக் ஸ்குவாடுக்கு போறதுன்னு அனுப்புவாங்க. நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிபார்ட்மெண்ட்ல நிறைய நடக்கும். ஈஸியான டியூட்டி வந்துட்டு யாரு வந்துட்டு பெரிய ஆபீசரை காக்கா பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த டாக் ஸ்குவாடுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீரர்களுக்கு திரும்பவும் 6 மாச ட்ரைனிங் நடக்கும். அந்த டாக் ஸ்குவாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது டாக்கை எப்படி பராமரிக்கணும், டாக்கை வந்துட்டு எப்படி நம்ம பாதுகாக்கணும், டாக்கை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம சொல்றதெல்லாம் கேட்க வைக்கணும், அதையும் எப்படி ஊட்டி சோல்ஜர்ஸோட சேர்ந்து
டியூட்டி கொடுக்க வைக்கணும், அந்த சோல்ஜர்ஸோட சேர்ந்து பெட்ரோலிங் எல்லாம் கொண்டு போகணும், வெடிகுண்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க வைக்கிறன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த டாக்கு பழக்க வைக்கவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 6 மாச காலங்கள்ல ட்ரைனிங்ல சொல்லி தரப்படும். அதுக்கப்புறம் இந்த ஒரு டாக்கே வந்துட்டு ஒரு சோல்ஜருக்கு பெர்மனண்டா கொடுக்கப்படும். அவங்க சர்வீஸ் மொத்தமா அந்த டாக்கோடய பயணிக்கிற மாதிரி வரும். இந்த ஏடி டிபார்ட்மெண்ட் டியூட்டியும் ஜிடி டியூட்டி மாதிரியே மிக மிக கடினம். ஒருவேளை டாக் ஸ்குவாட்ல இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஆனா அந்த குதிரைகளோடு சேர்ந்து சர்வீஸ் பண்ற சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு மிக மிக கடினம். நானே பார்த்திருக்கிறேன். ஏன் நானே கூடவே அவங்க கூட போயிருக்கிறேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு சில ஜிடி சோல்ஜர்ஸும் அவங்க கூட இருப்பாங்கன்னா, அது மாதிரி நானும் அவங்க கூட வந்துட்டு அந்த பொருட்கள்லாம் ஏத்திக்கிட்டு ஃபார்வர்டு போஸ்ட்டுக்கு போயிருக்கிறேன். உண்மையா சொல்றேங்க, நாக்கு தள்ளிரும். லோட ஏத்திக்கிட்டு அந்த குதிரைகளையும் பிடிச்சு சரியான வழியில கொண்டு போய் அங்க போய் லோட அன்லோட் பண்ணிட்டு திரும்ப வரணும். இந்த கேப்ல வந்துட்டு குதிரைகள் வந்துட்டு அதிக லோடு ஏத்தி குதிரைகள் கோவமா இருந்தா அது கூட போற சோல்ஜர்ஸா அந்த குதிரைகள் உதைக்க கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில குதிரைகள்லாம் அந்த குதிரைகள் லோடு தாங்க முடியாம கோவத்துல பாதை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு குதிரைகள் துள்ளிக்கிட்டு ஓடும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இழுத்துட்டு வந்து நம்ம சரியான பாதையில நடத்தணும். நம்ம சும்மா ஏறதே கஷ்டம், அந்த குதிரைகளை வழி நடத்திக்கிட்டு வேற போனோம். அவ்வளவு சோர்ந்து போயிருக்கும். போய் எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த குதிரைகளை பராமரிச்சு கரெக்டா அந்த குதிரைகள் எந்த ஃபால்ட் இல்லாம இருக்கா என்ன ஏது நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா குதிரைகளுக்கும் வந்துட்டு ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டு நோய்கள் வந்தாலும் அதுவும் பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா பார்டர் பகுதியில தட்பவெப்பநிலை காரணமாகவும் ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்க காரணமாகவும் இந்த குதிரைகள் வந்துட்டு அதிக லோடு ஏத்திட்டு அதை சரியா பராமரிக்காம நம்ம பார்த்தோம்னா அந்த குதிரைகள் இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பல போஸ்டுகள்ல குதிரைகள் இறந்தும் போயிருக்கு, பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாயிருக்கு. ஸோ அதனால நம்மளும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த குதிரைகளோட சேர்ந்து பொருட்களை கூட ஏத்திக்கிட்டு போய் அன்லோடு பண்ணி குதிரைகளையும் மிக தெளிவா பராமரிக்கணும். குதிரைகள் எந்த வித ஃபால்ட் எந்த வித நோய் நொடி வராம அந்த குதிரைகளையும் நம்ம சரியா பராமரிக்கணும். அந்த குளூர்ல நம்மளையும் பாதுகாக்கணும். மிக மிக கடினமான ஒரு டியூட்டி. இதே போலதான் பிஎஸ்எஃப்பும் பாலைவன அந்த பார்டர் பகுதியில ஒட்டகங்களை வச்சு அவங்களோட பொருட்கள்லாம் டிரான்ஸ்போர்டேஷன் பண்றாங்க. சேம் ப்ராசஸ் தான். ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலியமா ராணுவத்துல ஏடி டிபார்ட்மெண்ட் பற்றியும் அவங்களோட கடினமான டியூட்டி பற்றியும் மிக தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.